பூக்கள் தயாராகிவிட்டன. மிகவும் அழகாக இருக்கிறது. உனது வேலை முடிந்துவிட்டது ஹோஷியார். நீ இங்கிருந்து செல்லலாம். உசூர், நான் என்ன கூறுகிறேன் என்றால், உன் எல்லை என்ன என்பதை மறந்து விடாதே. நான் கூறினேன் அல்லவா, செல்ல இங்கிருந்து. சரி. உனக்கு எனது திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். ஜலால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஜோதா பேகம் ஜலாலை என்னிடமிருந்து பிரித்துவிட நினைக்கிறாள். இதை என்னால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. போகட்டும். ஜோதா பேகம், இன்றைய நாள் உனக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கும். ஆணையிடுங்கள் ருக்கையா பேகம். இதன் நறுமணம் எப்படி இருக்கிறது என்று முகர்ந்து பார்த்து சொல்கிறாயா? இதை பிடி. இதில் ஏதோ வித்தியாசமான அற்புதம். என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதுவே நடந்து விட்டது. இவளை தூக்கிச் செல்லுங்கள். அதோடு இவள் மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சிக்க வேண்டாம். அதற்கு சில மணி நேரங்கள் பிடிக்கும். செல்லுங்கள். அற்புதம். என்ன ஒரு அழகான மலர். இதன் நறுமணமும் நன்றாக இருக்கிறது. என்னை மன்னித்துவிடு ஜோதா பேகம். இந்த கொண்டாட்டத்திற்கு நீ மட்டும் தனியே செல்ல வேண்டும். ஜலால் உன்னுடன் இருக்க மாட்டார். ஹோஷியார் கானை உள்ளே அனுப்பு. ஹோஷியார், இந்த பூச்சண்டை ஷெகன்ஷாவிற்கு பரிசாக கொடுத்து விடு. செல். ஆகட்டும். இப்பொழுது நான் பார்க்க போகிறேன் ஜோதா. ஷெகன்ஷா உன்னுடன் வரவில்லை என்றால் உனது முகம் எவ்வாறு வாடும் என்பது. என் லட்சியத்தை நான் அடைவதற்காக இந்த அறையில் ஏதேனும் எனக்கு துப்பு கிடைக்கலாம். ஹுமாயூன் சுயசரிதை. இதில் எனக்கு தேவையான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீ இங்க என்ன செய்கிறாய் ஷைனாஸ்? இந்த புத்தகம் அருமையாக உள்ளது. இதை நான் எடுத்துக்கொள்ளலாமா? நான் இப்பொழுது ரஹீமிற்கு கடிதம் எழுத வேண்டும். அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதோடு இந்த காகிதம் நன்றாக இருக்கின்றது. இது ஒன்றும் சாதாரண புத்தகம் இல்லை. ஹுமாயூன் சுயசரிதை. ஹுமாயூன் இதை எழுத பல வருடங்கள் ஆயிற்று. இவ்வாறு அனுமதி இல்லாமல் மற்றவருடைய அறைக்கு வந்துவிடக்கூடாது. வர வர நீ உன் எல்லையை மீறிக் கொண்டிருக்கிறாய். இல்லை இல்லை, நான் ரஹீமுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் அவனை தள்ளிவிடவில்லை. அவனிடம் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். உன் எண்ணத்தில் தவறில்லை. ஆனால் அதற்காக கடிதம் எழுத வேண்டிய அவசியமில்லை. நீ ரஹீமை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்கலாம். அவன் சலிமா மேகமுடன் தான் இருப்பான். சரி,
அப்படி என்றால் நான் அவனிடமே செல்கிறேன். நில். இது ஒரு அரண்மனை. இது ஒன்றும் சத்திரம் அல்ல. பிறர் அறைக்கு அனுமதி இல்லாமல் செல்வது உனக்குத்தான் பிரச்சனை. தங்களுடைய அறைக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்து விட்டேன். தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். நான் புறப்படுகிறேன். சில சமயம் நன்றாகத்தான் பேசுகிறாள், சில சமயம் குழந்தை போல் நடந்து கொள்கிறாள். இந்த குதாவின் விளையாட்டை பாருங்கள். இது எப்படி இருக்கிறது? மிகவும் அழகாக இருக்கிறது சென்ஷா. ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா. வா வா, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. நான் கொண்டாட்டத்திற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் இந்த உடையை நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நான் எந்த உடையை அணிந்து கொள்ளலாம் என்று நீ கூறுவாயா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. பிரச்சனை தங்களின் ஆடைகளில் இல்லை, தங்கள் மீதுதான். தாங்கள் எந்த உடை அணிந்தாலும் உங்களுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும். நீ இவ்வளவு காலம் ருக்கையாவிற்கு தானே சேவை செய்து கொண்டிருந்தாய். அதை நான் மறந்தே போய்விட்டேன். பொய்யான பாராட்டுகள் கூறுவது உன் ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது. சரி, இங்கு எதற்காக வந்தாய் என்பதை கூறு. இந்த மலர்களை ருக்கையா எனக்காக அனுப்பி வைத்திருக்கிறாரா? ஆமாம் ஷெஹன்ஷா. தங்களுக்கு எப்படி தெரியும்? சிறு வயதிலிருந்தே என்னை பற்றி அவருக்கு தெரியும். எனக்கு ரோஜாக்கள் பிடிக்கும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆதாப் ஷெஹன்ஷா, தங்களுக்கு இந்த பரிசு பிடித்திருக்கிறதா? நிச்சயமாக. என் திருமண நாள் அன்று எனக்கு அழகான பரிசை தந்தது தாங்கள் தான். தங்களுடைய தோழி நான். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதென்று எனக்கு தெரியாதா? தாங்கள் என்றைக்குமே எனக்கு முக்கியமானவர் தான். இது அழகாக இருக்கிறது, ஆனால் இதன் நறுமணம் எப்படி இருக்கிறது என்பதை நான் இப்போது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நறுமணம்! என்ன நடக்கிறது இங்கே? இதை முகர்ந்தவுடன் ஜலாலுக்கு மயக்கம் வரவில்லை? தங்களுக்கு இதன் நறுமணம் பிடித்திருக்கிறதா? நிச்சயமாக. இதை மீண்டும் மீண்டும் முகர வேண்டும் என்று என் மனம் நாடுகின்றது. அதற்கு வாய்ப்பில்லையே. ஏதாவது கூறினாயா? ஒன்றுமில்லை. நான் ஹுதாவிற்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனது இந்த பரிசு உங்களுக்கு பிடித்திருக்கிறது அல்லவா? நிச்சயமாக. ருக்கையா பேகம், கொண்டாட்டங்கள் தொடங்க போகிறது. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. என் திருமண நாள் அன்று நான் தாமதமாக போகக்கூடாது என்று நினைக்கிறேன். ஆம், எனக்கு அனுமதி தாருங்கள். ஹுதாஃபிஸ். அல்லாஃபிஸ். இன்னும் என் மீது கோபமாக தான் இருக்கிறாயா ஜலால்? என்னை நீ மன்னிக்க மாட்டாயா? உனக்கு என்னுடைய ஞாபகம் வரவில்லையா? என்னை பற்றி யோசிக்கும் போது உனக்கு சங்கடமாக இல்லையா ஜலால்? நீ என்னை மறந்து விட்டாய் அல்லவா? இவை அனைத்தையும் நான் உனக்காகத்தான் செய்தேன். நீ மறந்து விட்டாயா? மறந்து விட்டாய் என்றால் பரவாயில்லை. இனி நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என் பெயரையும் நான் செய்ய போகும் வேலையையும். உன் திருமண நாளுக்கான வாழ்த்தை தெரிவிக்க இந்த மகம் ஆங்கா வந்து கொண்டிருக்கிறாள். தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஜலாலுக்கு இன்று முக்கியமான நாள், திருமண நாள். நான் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு வருகிறேன். தங்களுக்கு மூளை குழம்பி விட்டதா என்ன? இவ்வளவு நடந்த பிறகும் தாங்கள் அங்கு செல்கிறீர்கள்? தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது. நான் கூறுவது விளங்கவில்லை? தாங்கள் அங்கு செல்லக்கூடாது. ஆதகம் கான், நீ உன் எல்லையை மீறுகிறாய். நான் யார் என்பதை நீ மறந்து விட்டாய். தாங்கள் யார்? தாங்கள் யார்? யார் என்று கூறுங்கள். தாங்கள் இப்பொழுது மகாமந்திரியும் அல்ல, ஜலாலுடைய பெரிய அம்மாவும் அல்ல. இப்பொழுது தாங்கள் வெறும் அடிமை. இங்கு வந்து சென்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் சலாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதகம் கான்,
என்ன இந்த பிடி எவ்வாறு இருக்கிறது? உன்னை நகரக்கூட விடாது. எப்படி இருக்கிறது? என்னுடைய இந்த சிறிய விரல் உன் மிகப்பெரிய சரீரத்தையே முடக்கி விட்டது அதகாம். நீ இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரியை வீழ்த்துவதற்கு பலம் அவசியம் அல்ல, புத்திதான் வேண்டும். சரியான தருணத்தில் சிறிய தாக்குதல், எதிரி அழிந்து விடுவான். நீ என்னுடைய அன்பு மகன். நான் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன். அதனால்தான் உன்னை விட்டேன். உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் பிணமாக இருப்பார்கள். ஜலால் என்னுடைய பதவியை மட்டும் பறிக்கவில்லை, என் மனதில் அவனுக்காக இருந்த அன்பையும் பறித்து விட்டான். நான் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன் ஆதகம். நான் என்னவெல்லாம் செய்கிறேனோ அவை அனைத்தும் உனக்காகத்தான் செய்கிறேன். நான் ஒரு முறை அல்ல 1000 முறை ஜலாலுக்கு சலாம் போடுவேன். அவன் என்னை கண்டுகொள்ளவில்லை, ஏனென்றால் அவன் பார்வை ஜோதாவின் மீதுதான் இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் சிறிது கூட எனக்கு கவலை என்பதே இல்லை. இந்த அனைத்து விஷயமும் என் லட்சியத்தை தீண்டவே தீண்டாது. ஒன்று தெரியுமா அதகம்? எந்த ஒரு மனிதனால் தன் எதிரிக்கு தோல்வியை கொடுக்க முடியவில்லையோ அவன் சில சமயம் தன் அடிமையிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தன் காலடியில் கிடக்கும் தன் அடிமையிடமிருந்து. அந்த அடிமை தன் வேலையை சுலபமாக செய்து முடிப்பான். ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் அந்த அடிமையின் கண் பார்வை அந்த மனிதனின் காலடியில் தான் இருக்கும். அந்த கால்களை எப்படி பற்றி இழுக்க வேண்டும் என்று அந்த அடிமைக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு இப்போது என்னவெல்லாம் நடந்ததோ அந்த பாதிப்பு உன்மீது படர்ந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீ இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் படைத்தவனாக உருவாக வேண்டும். என் மனதில் ஜலாலுக்காக ஒன்றே ஒன்றுதான் மிஞ்சி இருக்கிறது, அது வெறுப்பு மட்டும்தான். ஆதகம், உன்னிடம் ஒன்றே ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். அந்த குதாவிற்காகவாவது தயவு செய்து நான் கூறுவதை கேள். எனக்கும் ஜலாலுக்கும் இடையில் தயவு செய்து நீ வராதே. எனக்கு இப்போது என்னவெல்லாம் நடந்ததோ அந்த பாதிப்பு உன்மீது படர்ந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீ இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் படைத்தவனாக உருவாக வேண்டும். என் மனதில் ஜலாலுக்காக ஒன்றே ஒன்றுதான் மிஞ்சி இருக்கிறது, அது வெறுப்பு மட்டும்தான். ஆதகம், உன்னிடம் ஒன்றே ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். அந்த குதாவிற்காகவாவது தயவு செய்து நான் கூறுவதை கேள். எனக்கும் ஜலாலுக்கும் இடையில் தயவு செய்து நீ வராதே. ஷேன்ஷா ஜலாலுதீன் அவர்களும் ஜோதா பேகம் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சலாம் அலைக்கும் தாயே. வணக்கம் அத்தை. நன்றாக இருங்கள். தாயே, தாங்கள் எங்களை வர சொன்னீர்களா? இன்று தங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து 1 வருடமாகிவிட்டது. உன் வாழ்வில் இது அழகான நாள் அல்லவா? நிச்சயமாக தாயே, உண்மையாகவே இன்று அழகான நாள்தான். இருவரையும் சேர்ந்து பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் இருவருக்கும் நான் அளிக்கும் சிறிய பரிசு. தாயே, இது உண்மையாகவே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் உங்கள் ஜோடி பொருத்தத்தை விட இது ஒன்றும் அழகானதல்ல. இதை நான் ஜோடியாகவே செய்ய சொன்னேன். உங்களுடைய இந்த ஜோடி 7 ஜென்மத்திற்கும் நீடிக்க வேண்டும் என்பதற்காக. குதா உங்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். எந்த துன்பமும் தங்கள் இருவரையும் நெருங்கக்கூடாது. ஜோதா, நீ எனக்கு மகளும் மருமகளும் ஆவாய். அதனால் நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். ஒரு ஆண்மகன் ராஜ்யத்தை உருவாக்கலாம், ஆனால் ஒரு நல்ல பெண்ணால் தான் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். இதை நீ நினைவில் வைத்துக்கொள்.
சலாம் ஹொசூர். மகாமந்திரியார் தங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் கோர விரும்புகிறார். நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறிவிடு. இங்கேயும் சரி, கொண்டாட்டத்திலும் சரி. சற்று இரு ஜலால். ஒரு ஷகின்ஷாவின் கட்டளையை மாற்ற இங்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் மகனிடம் தாயாக விண்ணப்பம் வைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. தாயே, அவர்கள்... ஜலால், இதோ பாரப்பா, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாகும். எனக்கு தெரியும் தாயே. அதனால்தான் நான் அவரை சந்திக்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்தேன். அவரை சந்திக்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஜலால், இன்று உனக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பார்கள். அனைவரும் கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வார்கள். சிறை கைதிகளுக்கு கூட இனிப்பு கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறாய். அந்த கைதிகள் எல்லாம் உனக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டவர்கள். பிறகு மகாமங்காவை மட்டும் நீ ஏன் வெறுக்கிறாய்? அவர் கைதிகளை விட தாழ்ந்தவராய் என்ன? அவர் உன்னை வாழ்த்தத்தானே வந்திருக்கிறார். தாயே, எனக்கு அவர் மீது இருக்கும் கோபம் சிறிதளவு கூட குறையவில்லை. எனக்கு தெரியும், அவர் வந்தாலும் எங்களை வாழ்த்துவதற்காக இங்கு வரமாட்டார். அவர் எங்கள் இருவரின் உறவையும் நிச்சயமாக வாழ்த்த மாட்டார். எங்கள் உறவை சுவடு தெரியாமல் அழிக்க நினைத்தவர் அவர். அவரை சந்திப்பதை விட கைதிகளை சந்திப்பதை மேல் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய எண்ணம் எதுவென்பது எனக்கு தெரிந்துவிட்டது. குறைந்தபட்சம் அவர் இனியாவது நல்லவரைப் போல நாடகமாடி என் புறமுதுகில் குத்த வேண்டாம். தாங்கள் கூறுவதும் சரிதான். அவர் நம்மை பிரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆம். ஆனால் ஷெஹன்ஷா, அவர் தங்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார். அதற்காக அவரை சந்திக்கலாமே. இதை நீங்கள் கூறுகிறீர்களா ஜோதா பேகம்? அவர் உங்களை அவமதிக்கவும் என்னிடமிருந்து பிரிக்கவும் முயற்சி செய்தவர் ஜோதா பேகம். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் மனம் மிகவும் பெரியதுதான். அவர் செய்தது கீழ்த்தரமான வேலை என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தாங்கள் நினைத்தால் அதை மன்னிக்க முடியுமே. குறைந்தபட்சம் என்றாவது அவருடைய திட்டம்தான் வெற்றி அடையவில்லையே. அந்த கடவுள் நம்மை பிரிக்கவில்லையே. இன்று நமக்கிடையில் எந்த மனசங்கடமும் இல்லை. இந்த பிரிவினால்தான் நாம் இருவரும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் ஷெஹன்ஷா. மகாமங்காவின் சூழ்ச்சியால் தான் இவை அனைத்தும் நடந்திருக்கிறது ஷெஹன்ஷா. பார்த்தாயா என் மருமகள் எவ்வளவு புத்திசாலி என்று? இனியாவது உன் கோபத்தை விட்டுவிடு ஜலால். அவரை உள்ளே வரச் சொல். சித்த முசூர். ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப் மகாராணி அவர்களே. வணக்கம் மகாமங்கா அவர்களே. எவ்வாறு இருக்கிறீர்கள் மகாமங்கா? அனைத்தும் நலம்தானே? நலமாக இருக்கிறேன் மகாராணி. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக உங்களுடைய அறைக்கு சென்று இருந்தேன் ஷெஹன்ஷா. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது தாங்கள் இங்கு உள்ளீர்கள் என்று. அதான் வாழ்த்தை தெரிவிக்க வந்தேன். தாயே, நான் இப்போது இங்கிருந்து செல்ல நினைக்கிறேன். ஷெஹன்ஷா, உங்கள் திருமண நாளுக்காக என் வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அனுமதி தாருங்கள் தாயே. எனக்கு பல வேலைகள் இருக்கிறது. எனக்காக மனதார உண்மையாக வேண்டிக் கொள்ளும் பிரஜைகளை நான் இப்போது சந்திக்க வேண்டும். வாருங்கள் ஜோதா பேகம். என்னிடம் இதை தாருங்கள். நான் இதை ஜலாலிடம் சேர்த்து விடுகிறேன். நன்றி. எனக்கு விடை தாருங்கள் மகாராணி அவர்களே. இவ்வாறு எப்படி நடந்தது? ஜலால் மயக்கம் அடைந்திருக்க வேண்டுமே. ஏன் அந்த மருந்து சரியாக வேலை செய்யவில்லை? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாய்பா. தாங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. தாங்கள் அளித்த பரிசு ஷெஹன்ஷாவுக்கு பிடித்திருந்தது. ஆனால் தாங்களோ... ஆம், நான் இப்பொழுது வருத்தத்தில் தான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் தீட்டிய திட்டம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. என்ன கூறுகிறீர்கள் பேகம் சாய்பா? நான் உனக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்தாயா? பூச்செண்டை நேரே ஷெஹன்ஷாவிடம் தான் கொடுத்தாயா? இடையில் ஏதாவது நீ செய்தாயா? கொடுத்தவாறே கொடுத்து விட்டேன். அவ்வாறென்றால் அந்த மலரை முகர்ந்து பார்த்த பிறகும் ஷெஹன்ஷா நன்றாகத்தானே இருக்கிறார்.
ஏன் அவர் மயக்கமடையவில்லை? மயக்கமா? எனக்கு புரியவில்லை யூசுர். ஷெகன்ஷா மலரின் வாசனையில் எவ்வாறு மயங்குவார் கூறுங்கள். ஏனென்றால் அதைத்தான் நான் விரும்பினேன். நான் அந்த மலரின் மீது மயக்க மருந்தை தெளித்திருந்தேன். அப்பொழுதுதான் ஷெகன்ஷா மயக்கம் அடைவார், ஜோதா கொண்டாட்டத்திற்கு தனியாக செல்வாள் என்று. புரிந்ததா? யா குதா, இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். குதா எந்த விளையாட்டை விளையாடினாலும் அது நன்மைக்காகவே இருக்கும். ஷெகன்ஷா ஒருவேளை மயக்கமிட்டிருந்தால் அதற்கு காரணம் தாங்கள் அனுப்பிய மலர்தான் என்பது தெரிய வந்திருந்தால் புயலே அடித்திருக்கும். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தற்போது மகாமந்திரி மகாமாங்காவின் நிலை என்னவென்று? போதும், நிறுத்து. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லித் தருகிறாயா? இங்கிருந்து சென்று விடு. உன்னால் பிரயோஜனம் இல்லை. செல்லிருந்து. ஆகட்டும் ஹுசூர். பாவம் ஜோதா பேகம், என்னை போன்ற திருநங்கைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாட உரிமை அளித்தவர். நான் அவருடைய உரிமையை பறிபோக விட மாட்டேன். தங்களின் திருமண கொண்டாட்டத்தில் ஷெகன்ஷா இருப்பார் ஜோதா பேகம். மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம். நான் தங்களுக்கு துரோகம் இழைக்க நினைக்கவில்லை. ஜோதா பேகத்திற்கு விசுவாசமாக இருக்க நினைத்தேன். இது எப்படி நடந்தது என்பதை நான் கண்டுபிடித்தே தீர வேண்டும். அந்த மருந்தை நான் தானே சோதித்து பார்த்தேன். பிறகு எதற்காக ஜலாலுக்கு மயக்கம் வரவில்லை? அப்படி என்றால் அந்த ஜோதாவிற்கு இந்த அந்தப்புறத்தில் விசுவாசிகள் அதிகரித்து விட்டார்கள்.